ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று மற்றொரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக சந்திக்கிறேன். இன்று நவம்பர் மாதம் 22 செவ்வாய்க்கிழமை. இலங்கையின் பாராளுமன்றத்தில் 2012 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான மஹிந்த ராஜபக்சவினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தரப்பினருக்கும் ஆளும் கட்சி தரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. இந்த செய்திகள் இன்றைய தமிழ் மற்றும் சிங்கள ஆங்கில நாளிதழ்களில் முக்கிய இடத்தையும் பிரதான செய்திகளாகவும் வெளியிடப்பட்டுள்ளன. நாம் இன்றைய தினமும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் ஜனாதிபதியின் பட்ஜெட் உரை ஐதேக எதிர்த்தரப்பால் பிசுபிசுப்பு, சபையில் பெரும் அமளிதுமளி, ஜனாதிபதியை நோக்கி தண்ணீர் போத்தல் வீச்சு, பிரதான எதிர்க்கட்சி வெளிநடப்பு என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை உதயன் வெளியிட்டுள்ளது. 2012 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து உரையாற்றிய போது சபையில் பெரும் அமளிதுமளி ஏற்பட்டது. ஆளும் கட்சி உறுப்பினர்கள் முஷ்டியை முறுக்கிக் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியினர் மீது பாய்ந்தனர். இரு தரப்பினருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டது. திடீரென பார்வையாளர் கேலரியிலிருந்து வீசப்பட்ட ஒரு போத்தல் ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமாக வந்து வீழ்ந்தது. பெரும் கலவரத்தை அடுத்து ஜனாதிபதியின் உரையை புறக்கணித்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது 2வது பதவிக்காலத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை நேற்று முன்வைத்தார். பிற்பகல் 1:55 மணிக்கு ஜனாதிபதி தனது உரையை ஆரம்பித்தார். சில நிமிடங்களிலேயே ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் வெட்கம் வெட்கம் என்று பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஏந்திய வண்ணம் எழுந்து நின்று வெட்கம் என கூச்சலிட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையில் பெரும் வாக்குவாதமும் கூச்சலும் ஏற்பட்டன. ஆளும் கட்சி உறுப்பினரான லோகான் ரத்வத் பாய்ந்து வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஜான் அமர்துங்கவின் கையில் இருந்த ஸ்லோக அட்டையை பறித்து சென்றார். பிரதி சுகாதார அமைச்சர் லலித் திசாநாயக்க பி ஹரிசன் கையில் இருந்த ஸ்லோக அட்டையை பறித்து கிழித்து எறிந்தார். ஆளும் தரப்பிலிருந்து எழுந்து சென்றவர்களும் எதிர்கட்சியில் பின்பக்கமாக இருந்த ஆளும் தரப்பு உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியினரை சுற்றி வளைத்துக் கொண்டு தாக்க ஆரம்பித்தனர். இரு தரப்பினருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களான கரு ஜெயசூரிய, ஜான் அமர்துங்க, டாக்டர் ஜால ஜெயவர்தன உட்பட பல உறுப்பினர்கள் தாக்கப்பட்டனர். ஜனாதிபதியால் கூட தமது உறுப்பினர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. சபையின் நிகழ்வுகள் நடைபெறும் போது ஆளும் தரப்பினரும் அமைச்சர்களும் சபைக்கு குறுக்கே செல்ல வேண்டாம் என ஜனாதிபதி பல முறை கூறியும் எவரும் கட்டுப்படுவதாக இல்லை. இதனால் ஜனாதிபதியின் உரை சுமார் 10 நிமிடங்கள் தடைப்பட்டது. ஆளும் தரப்பினரால் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டித்த எதிர்க்கட்சி தலைவர் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தை தமது கட்சி புறக்கணிப்பதாக கூறி சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். இதனால் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரையை புறக்கணித்து சபையிலிருந்து வெளியேறினர். அதன் பின்னர் வரவு செலவு திட்ட உரையை ஆரம்பித்த ஜனாதிபதி, நாம் பலமான ஒரு எதிர்க்கட்சி அவசியம் என்று கருதுகிறோம், ஆனால் அவர்கள் எதிர்க்கட்சி ஒன்று தேவையில்லை என்று நிரூபித்து விட்டனர் என்று கூறியபடி தனது உரையை தொடர்ந்தார். ஜனாதிபதியின் உரையின் போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அடிக்கடி மேசைகளை தட்டி தமது வரவேற்பை தெரிவித்தனர். ஜனாதிபதி தனது உரையில் பெரும் பகுதியில் வடக்கு கிழக்கு ஆயுத போராட்டம் முறியடிக்கப்பட்டதை அடிக்கடி குறிப்பிட்டார். இந்த நிலையில் அண்மை காலத்தில் எதிர்க்கட்சி ஒன்று ஆளும் கட்சியின் நிதிநிலை அறிக்கையை முற்றாக புறக்கணித்த சம்பவம் இதுவே முதல் தடவை என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியை நோக்கி தண்ணீர் போத்தலை வீசியவர் யார் என்பது தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற ரகசிய கேமராக்களை ஆராய்ந்து வரும் அதிகாரிகள் விரைவில் அந்த நபரை பிடித்து விடுவோம் என தெரிவித்துள்ளனர் என உதயன் தனது பிரதான செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. அந்த பத்திரிகையின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் உள்ள அரசு நிறுவனங்களுக்கு தெற்கில் இருந்து அதிகாரிகள் நியமனம், திரைமறைவில் ஏற்பாடுகள் செய்கிறது அரசு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் உள்ள அரசு நிறுவனங்கள் பலவற்றுக்கு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களை நியமிக்கும் நடவடிக்கையில் அரசு நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அரசு நிறுவனங்களில் உள்ள உயர் பதவிகளுக்கே பெரும்பான்மை இனத்தைவரை சேர்ந்தவர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதன் மூலம் யாழ் மாவட்ட அரச நிர்வாகத்திற்குள் பெரும்பான்மை இனத்தவரின் அதிகாரத்தை அதிகரிக்கும் பணியை அரசு ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ரகசிய திட்டத்திற்கு சிங்கள மாவட்டங்களில் உள்ள அரசு திணைக்களங்கள், கூட்டு தாபனங்கள், நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணியாற்றி வரும்
பெரும்பான்மை இன அதிகாரிகளை யாழ்ப்பாணத்திற்கு இடமாற்றம் செய்யும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டுள்ளது. இவ்வாறு சிலருக்கே இடமாற்றம் வழங்கப்பட்டு அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்து தமது கடமைகளை பொறுப்பேற்று உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் யாழ் அலுவலகத்திற்கு தென் பகுதியில் இருந்து 7 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம், குருநாகல் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3 பெண்களும் 4 ஆண்களுமாக இவ்வாறு யாழ்ப்பாணத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் யாழ்ப்பாணத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர். இவ்வாறு தமிழ் பிரதேசங்களில் உள்ள அரசு நிறுவனங்களுக்கு பெரும்பான்மை இன அதிகாரிகளை நியமிப்பதில் அரசு அவசரமாக மேற்கொண்டு வரும் முயற்சி குறித்து பலத்த சந்தேகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஏற்கனவே இலங்கை மின்சார சபையின் யாழ் பிராந்திய பிரதி பொது முகாமையாளராக பெரும்பான்மை இனத்தவரைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் உள்ள பல பிரதேச செயலகங்களுக்கு உதவி பிரதேச செயலாளர்களாக சிங்களவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் மன்னார் மாவட்டத்தின் அரசு அதிபராகவும் சிங்களவர் ஒருவரே நியமிக்கப்பட்டுள்ளார். சிங்களவர்களை இங்கு நியமிக்கும் அதேவேளை இங்குள்ள தமிழர்களை சிங்கள பிரதேசங்களுக்கு நியமிக்கும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் நியமனங்கள் தொடர்பில் எழும் விமர்சனங்களை தவிர்க்க முடியும் என அரசு கருதுவதாக இலங்கை நிர்வாக சேவையின் மூத்த அதிகாரி ஒருவர் உதயனுக்கு தெரிவித்துள்ளார். யாழ்குடா நாட்டின் அபிவிருத்தி பணிகளுக்கு அவசரமாக 14,000 மில்லியன் தேவை. ஸ்வீடன் உயர் அதிகாரிகளிடம் அரசு அதிபர் தெரிவிப்பு என்ற தலைப்பிலும் உதயன் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தின் உடனடி அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு அவசரமாக 14,135 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. அத்துடன் வீடமைப்பு வசதிகளும் தேவையாக உள்ளன. இவ்வாறு யாழ் மாவட்ட அரசு அதிபர் திருமதி இமல்டா சுகுமார் இலங்கைக்கான ஸ்வீடன் உயர்ஸ்தானிகர் லோரன்ஸ் ஒலங்கிடம் கோரிக்கை விடுத்தார். யாழ் மாவட்டத்திற்கு நேற்று விஜயம் செய்த ஸ்வீடன் உயர்ஸ்தானிகருக்கும் அரசு அதிபருக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று காலை நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போதே அரசு அதிபர் மேற்கொண்ட கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக சர்வாதிகாரத்திற்கு எதிராக மக்கள் அணிதிரள வேண்டும். ஜேவிபியின் எம்பி அறைகூவல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கொலை சம்பவங்கள் மற்றும் பாரதூரமான குற்றச்செயல்கள் தொடர்பில் வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு எதிரான வலுவான சாட்சிகள் இருந்தும் கூட அவ்வாறான வழக்குகளின் விசாரணைகள் தாமதப்படுத்தப்படுகின்றன. எனினும் அதற்கு மாறாக அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள் தொடர்பான வழக்குகளில் மட்டும் விசாரணைகளை துரிதமாக்கி அவர்களை சிறையில் இடும் நடவடிக்கைகளிலே அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இத்தகைய நிலையை மாற்றி அமைக்க ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுக்க மக்கள் ஒன்றிணைய வேண்டும். இவ்வாறு அறைகூவல் விடுத்துள்ளார் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான அஜித் குமார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், வெள்ளைக்கொடி வழக்கு விசாரணை நடைபெற்ற காலத்தில் சரத் பொன்சேகாவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியாது என்ற கருத்தே இறுதி வரை மேலோங்கி நின்றது. எனினும் இறுதியில் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஒருதலை பட்சமான தீர்ப்பானது இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலைமையிலே இருப்பதையே எடுத்து காட்டுகிறது. முன்னாள் இராணுவ தளபதி ஒருவருக்கே இவ்வாறான அநீதி நேர்ந்துள்ள நிலையில் சாதாரண மக்களின் நிலைமை கேள்விக்குறியாக மாறியுள்ளது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான அஜித் குமார் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உதயனின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, தொடரும் கடும் மழை காரணமாக துணுக்காயில் 150 வீடுகள் பாதிப்பு, நிரம்பி வழிகின்றன குளங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சில கிராமங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக துணுக்காய் பிரதேச செயலாளர் சி குணபாலன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் 150 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அம்பலப்பெருமாள் குளம், அமைதிபுரம், தென்னியங்குளம் ஆகிய கிராமங்களே வெள்ளத்தால் அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன. இதேவேளை கோட்டை கட்டியகுளம், மருதங்குளம், அயங்கன் குளம், பழைய முருகண்டிகுளம் ஆகிய குளங்கள் நிரம்பி வழிந்து வான் பாய்கின்றன. இதனால் அந்த பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அத்துடன் கோட்டை கட்டிய குளத்தில் 50 வீடுகளும், அம்பல பெருமாள் குளத்தில் 20 வீடுகளும், தென்னியன் குளத்தில் 25 வீடுகளும், ஆரோக்கியபுரத்தில் 10 வீடுகளும், ஐயங்கன் குளத்தில் 50 வீடுகளும், பழைய முருகண்டியில் 15 வீடுகளும் வெள்ளத்தினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உதயன் தனது செய்தியில் தெரிவித்துள்ளது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான மற்றும் முக்கிய செய்திகளாக, நேற்று பாராளுமன்ற அமர்வுகள் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரை குறித்தே வெளிவந்துள்ளன. அதில் இன்றைய பிரதான செய்தி இவ்வாறு அமைந்துள்ளது. அரச ஊழியர்களுக்கு 10% சம்பள உயர்வு, ஓய்வூதியக்காரருக்கும் கொடுப்பனவு அதிகரிப்பு, வரவு செலவு திட்டத்தில் அறிவிப்பு, தனியார் துறையினருக்கு சலுகை எதுவும் இல்லை என அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர இன்னும் ஒரு செய்தியாக, சபையில் ஆளும் தரப்பினர் ஐக்கிய தேசிய கட்சியினர்
எதிர்க்கட்சியினர் கைகலப்பு 10 நிமிடங்கள் வரை பெறும் அல்லோல கல்லோலம், தண்ணீர் போத்தல் வீச்சு, பதாதைகளையும் கிழித்தெறிந்தனர் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வீரகேசரியின் முன்பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த ஒரு கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை கொலன்னாவையாக மாற்றும் நடவடிக்கைக்கு ஒருபோதும் இடமளியோம். எதிர்க்கட்சி தலைவர் ரணில் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை கொலன்னாவையாக மாற்றும் நடவடிக்கைக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெறும் வரவு செலவு திட்ட விவாதத்திலும் கலந்து கொள்வோம். தாக்குதல்களுக்கு ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைத்து கட்சிகளும் இணைந்து அடுத்த வாரம் கொழும்பில் எதிர்ப்பு பேரணியை நடத்த உள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற அவசர ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றும் போது எமது உறுப்பினர்கள் சபை மத்தியில் வெட்கம் என்ற பதாதைகளை காண்பித்த வண்ணம் இருந்தனர். உண்மையில் நாட்டில் இடம்பெறும் விடயம் அனைத்தும் வெட்கப்படும் விடயங்கள் ஆகவே இருக்கின்றன. எனவே ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இவ்வாறான ஒரு நிலையில் ஜனாதிபதி தனது உரையில் இறந்த இராணுவ வீரருக்கு 3வது குழந்தை பிறந்தால் கொடுப்பனவு வழங்கப்படும் என தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட பாலித்த ரங்கே பண்டார எம்பி அப்படியானால் சரத் பொன்சேகாவின் நிலை என்ன என கேள்வி எழுப்பினார். இதனால் கோபமுற்ற ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தல் நடத்துவேன் என கூறினார். இதன் பின்னரே தண்ணீர் போத்தல்களாலும் புத்தகங்களாலும் ஆளும் தரப்பு எம்பிக்கள் தாக்குதல் நடத்தினர். எனது கால்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. நடப்பதற்கு கஷ்டப்படுகிறேன். பெண் எம்பிக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஜனாதிபதியின் முன்பாக இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனை வெட்கம் என கூறாது என்னவென்று வர்ணிப்பது. நாட்டின் வெள்ளை வேன் கடத்தல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள சூழ்நிலையில் இவ்வாறு சட்டத்தை உருவாக்கும் பாராளுமன்றமே அநீதியின் இடமாக ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கும் இடமாக மாறியுள்ளது. பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்துவேன் என ஜனாதிபதி தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொள்ள நாம் தயார். ஆனால் தேர்தல் நடந்தால் நமது ஆசனம் பறிபோய் விடுமோ என அஞ்சியே ஆளும் தரப்பினரே எம்மீது தாக்குதல்களை நடத்தினர். ஜனாதிபதி கூறும் ஜனநாயகம் இதுதானா? உண்மையை பேசினால் தாக்குதல் நடத்துகின்றனர். எனது காலிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது என இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். வீரகேசரி பத்திரிகையின் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக நொண்டிக்கொண்டு வருகை தந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வரவு செலவு திட்ட உரையை தடுப்பதற்காகவே நேற்று திங்கட்கிழமை எதிர்க்கட்சிகள் மீது ஆளும் தரப்பினர் தாக்குதல்களை நடத்தினார்களா என்ற சந்தேகம் எழுவதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்தது. ஜனநாயகத்தின் மரண ஊர்வலம் நேற்று பாராளுமன்றத்தில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும் அந்த கட்சி அறிவித்தது. கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை அவசரமாக நடத்தப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உட்பட மாற்று குழுவினர் என கூறிக்கொள்வோரும் ஒற்றுமையாக கலந்து கொண்டு கேக் வெட்டி உண்பதை காண முடிந்தது. சலசலப்புகளை ஏற்படுத்திய எம்பிக்களான சஜித் பிரேமதாச, புத்திக பத்திரன, ரஞ்சித் மத்தும்பண்டார, ரோசி சேனாநாயக்க உட்பட மங்கள சமரவீர, தயாசிரி ஜெயசேகர, யோகராஜன், ஹரின் பெர்னாண்டோ, ஜெயலத், விஜயகலா மகேஸ்வரன் உட்பட அனைத்து எம்பிக்களும் கலந்து கொண்டிருந்தனர். ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்ற சிறிய மண்டபம் எம்பிக்களால் நிரம்பி வழிந்தது. சிரிப்பொலியும் உரையாடல்களும் என கலகலப்பாக காணப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் நொண்டி அடித்துக் கொண்டு வந்து மேசையில் அமர்ந்தார். பின்னர் ஒருவர் தன்னை சரி செய்த கொண்டு நாட்காலியில் அமர்ந்து கொண்டார். இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்த அந்த கட்சியின் எம்பி ஜான் அமரதுங்க, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து பாராளுமன்றத்தில் உரையாற்றுவது விசேடத்துவம் மிகுந்த விடயமாகும். ஆனால் ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இந்த சம்பவமானது ஜனாதிபதியின் உரையை குழப்புவதற்கான ஆளும் கட்சியின் திட்டமா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது என ஜான் அமரதுங்க எம்பி தெரிவித்துள்ளார். அந்த பத்திரிகையின் இன்னொரு செய்தியாக ஜனாதிபதி ஹெலியில் பாராளுமன்றம் வருகை, கடற்படையினரும் ரோந்து என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது 2வது பதவிக்காலத்தின் 1வது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்காக விசேட ஹெலியில் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார். வரவு செலவு திட்டத்தை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் கூச்சல் குழப்பங்களுக்கு மத்தியில் 1:52 ஜனாதிபதி சமர்ப்பித்து உரையாற்றினார். ஜனாதிபதி தனது உரையை 4:15 மணியளவில் நிறைவுக்கு கொண்டு வந்தார். 2012ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்காக பாராளுமன்றம் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் 1:50 மணிக்கு சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் கூடியது எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தவிர வீரகேசனியின் 2ஆம் பக்கத்தில் முழுமையாக நேற்று பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியினர் மற்றும் எதிர்க்கட்சியினர் கைகலப்பில் ஈடுபட்ட புகைப்படங்கள் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையில் இருந்து வெளிவரும் திவையின பத்திரிகையும் பார்க்கலாம். திவையின பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும் ஏற்கனவே நாம் தமிழ் பத்திரிகைகள் பார்த்த வரவு செலவு திட்டம் நேற்று பாராளுமன்ற
பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமளிதுமளி போன்ற செய்திகள் பிரதான மற்றும் முக்கிய செய்திகளாக இடம் பிடித்துள்ளன. அந்த பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி இவ்வாறு அமைந்துள்ளது. ரஜ்ய சேவைக்காண்ட சியட்ட தஹக வெட்டப் வடிவீமாக் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு 10% சம்பள உயர்வு என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்துள்ளது. இதனை தவிர அயவய அத்தரே மெதிசபே குட்டிகெலி என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட உரைக்கு மத்தியில் சபையில் அமளிதுமளி என்ற தலைப்பிலும் திவைன ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. நாம் இன்றைய முக்கிய மற்றும் பிரதான செய்திகளை தமிழ் பத்திரிகைகளில் பார்த்துவிட்டதால் நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக உத்தரப்பிரதேசத்தை பிரிக்கும் தீர்மானம் நிறைவேற்றம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை 4 மாநிலங்களாக பிரிக்கும் தீர்மானம் அந்த மாநில சட்டப்பேரவையில் திங்கட்கிழமை நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புக்கு இடையே இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தை பூர்வாஞ்சல், பசிம் பிரதேசம், பூந்தேல்கண்ட், அவத் பிரதேசம் என 4 மாநிலங்களாக பிரிக்கலாம் என முதல்வர் மாயாவதி தெரிவித்தார். இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் திங்கட்கிழமை கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. சட்ட மேலவையிலும் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு இருந்தது. மாநில சட்டப்பேரவை தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் முதல்வர் மாயாவதி குறிப்பிட்டார். முன்னதாக பேரவை கூடியதும் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை அடுத்து கேள்வி நேரத்தை பிற்பகல் 12:20 மணிக்கு பேரவை தலைவர் ஒத்திவைத்தார். பின்னர் அவை கூடியதும் பாஜக, சமாஜ்வாதி கட்சிகளின் உறுப்பினர்கள் பேரவை தலைவர் நாட்காலியை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். கடும் எதிர்ப்புக்கு இடையே நடப்பு நிதியாண்டின் முதல் 4 மாதங்களுக்கான செலவினம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் மாநிலத்தை பிரிக்கும் மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேரவையை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக பேரவை தலைவர் ராஜ் பவர் தெரிவித்தார். இதனை தவிர அந்த பத்திரிகையின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக டேம் 999 ஆங்கில படம் முல்லை பெரியாறு அணை உடைவதாக காட்டுகிறது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தமிழக கேரள மக்களிடம் உணர்வுபூர்வமான பிரச்சனையாக மாறி வருகிறது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முல்லை பெரியாறு அணையின் ஸ்திரத்தன்மை குறித்து முடிவு செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நிபுணர்கள் குழுவை நியமித்தது. இந்நிலையில் அணை உடைவது போலவும் அதில் வெளியாகும் வெள்ளத்தில் ஏராளமானோர் சிக்கி உயிரிழப்பது போலவும் மையமான காட்சிகளை காட்டுகிறது டேம் 999 எனும் ஆங்கில திரைப்படம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வியாழக்கிழமை வெளியாகும் இப்படம் இந்தியாவில் வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. இங்கு ஆங்கிலம் தவிர தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் டப் செய்து வெளியிடப்படுகிறது. 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த முல்லை பெரியாறு அணையை முன் எச்சரிக்கையாக இடிக்காவிட்டால் பேரிடர் ஏற்படும் என்பது போல் இப்படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மற்ற இடங்கள் தவிர ஊட்டியிலும் ஆந்திர மாநிலம் ரமோஜி பிலிம் சிட்டியிலும் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தமிழ் நடிகர்களும் கலைஞர்களும் நடித்துள்ளனர் எனவும் தினமணி பத்திரிகையின் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அமுதன். வணக்கம் நேயர்களே.